அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இதில் ஓப்பன் நாமினேஷன் வந்து பிக் பாஸ் வந்து வைக்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த புள்ளி கும்பல் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூமர் கும்பல் ஒன்று உருவாயிருக்குல்லே, அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நிக்சன் அப்படின்னே சொல்லுது. ரவீனா வந்து நிக்சன் சொல்லுது. அதுக்கப்புறம் தினேஷ் வந்து நிக்சன் சொல்கிறாரு. அர்ச்சனா வந்து நிக்சனை சொல்லுது. ஏன்னா அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பல் தான், பூமர் கும்பல்னா அதுவும் ஒரு ஆள் தானே, அதுவும் சொல்லுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனை சொல்கிறேன், இந்த மாதிரி க்ளோஸ் நாமினேஷன் வச்சா நீங்கள் வேறு மாதிரி குத்துவீங்க, அதே மாதிரி ஓப்பன் நாமினேஷன் வச்சா நீங்கள் வேறு மாதிரி குத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமர் கும்பல் நேற்று நைட்டே வந்து முடிவு பண்ணிட்டாங்க யாரை வந்து குத்துறோம் அப்படின்னு சொல்லி. போன வாரம் விவியை தூக்கணும்னு நினைச்சாங்க. அந்த வீட்டை விஜித்ராட வந்து வேலையை காமிக்க முடியல, இன்னொரு விவியை தூக்கிட்டாங்க இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நிக்சனை வச்சு நிக்சனே மாயா வந்து குறி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா குறி வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து மாயாங்குது, விஷ்ணு மாயான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எலிமினேஷன் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக அந்த பச்சவந்தி பையன் பேசுகிறாள், அது மாதிரி பேசுகிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது நீங்கள் சொன்ன ரீசன்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ தான் அசிங்கமான ரீசன்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க, நீ தான் அசிங்கமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சேப்பா அப்படின்னோடனே தினேஷ் இது விஷ்ணு சொல்கிறாரு, நீ கண்டதை பேசுவா, நான் பேசி சும்மா விட்டுருக்க முடியுமா அப்படின்னு. சேப்பா அப்படிங்கிற மாதிரி அயோக்கிய பயலை. இப்போ முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒரு புள்ளிக்கேங்கா இருந்தாங்க, ஒரு 6 பேர் சேர்ந்துட்டு இவங்கள நாமினேஷன் பண்ணான்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா இவங்க பூமர் கும்பலா மாதிரி இவங்கள நாமினேஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா விசித்ராமா அவங்க நாமினேஷன் பண்ணியிருக்காங்களா பண்ணலையாங்கிறது தெரில, இனி வரக்கூடிய இதில் தான் தெரியும். அதனால தான் நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த ப்ரோமோ பொறுத்தவரையும் நம்ம ஒப்பீனியன் இந்த மானகண்ட தினேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சோந்தி விஷ்ணு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அர்ச்சனா, இவங்கெல்லாம் சேர்ந்து நிக்சனையும் மாயாவையும் டார்கெட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி ரவீனா விட்டுட்டா பாருங்க, இவங்க 5 பேர் சேர்ந்து இப்போ வந்து இந்த பக்கம் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ப்ரோமோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.